வணக்க மக்களே, மொத்தமாவே அணிய மாத்திரலாம் அப்படின்ற முடிவுல இருக்காங்களா சிஎஸ்கே. ஐபிஎல் 18வது சீசன்ல படுமோசமா சொதப்பி கடைசி இடத்தை பிடிச்சு சொதப்பினாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. தற்போது பெரிய மாற்றத்துக்கு தயாராகி வந்துட்டு இருக்காங்க. மகேந்திர சிங் தோனிக்கு தற்போது 44 வயது. அவர் அடுத்த சீசன்ல விளையாடுவாரா அப்படின்றது சந்தேகம். அப்படியே விளையாடினாலும் 19வது சீசனுடைய நடுப்பகுதியில ஓய்வு அறிவிக்க தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. தோனி இருக்கும் போதே சொதப்பிய போது சிஎஸ்கே ரசிகர்களுடைய ஆதரவு சிஎஸ்கேவுக்கு குறைவாக தான் இருந்துச்சு. தோனி இல்ல அப்படின்னா சிஎஸ்கே ரொம்பவே டம்மி அணியா மாறிடும். அதனால 19வது சீசன்ல சரியான அணியை கட்டமைச்சு அதிரடி கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல சிஎஸ்கே இருக்காங்க. இதனால அணிக்கு தேவையில்லாத பல வீரர்களை நீக்கிட்டு புது வீரர்களை அணிக்கு கொண்டு வர அந்த அணி நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகமானது ட்ரேடிங்ல சஞ்சு சாம்சனை வாங்கி கேப்டனா நியமிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. இதுக்காக பேச்சுவார்த்தையில தீவிரமா ஈடுபட்டு வராங்க. அதோட சாம்சனும் சிஎஸ்கேவுக்கு வர தயாராதான் இருக்கிறது அவருடைய இன்ஸ்டாகிராம் பதிவின் மூலம் தெரியுது. சமீபத்துல மஞ்சள் கோட்டை தாண்டுவது மாதிரி பதிவிட்டு நகர தயாரா இருக்கேன் அப்படின்னு பதிவிட்டு இருந்தாரு. அடுத்து வாஷிங்டன் சுந்தர், ராகுல் தெவாட்டியா 2 பேரையும் குஜராத் டைட்டன்ஸ் அணில இருந்து ட்ரேடிங் முறையில வாங்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்காங்களா. 2 பேரும் தரமான வீரர்கள் தான். ஆனா குஜராத் டைட்டன்ஸ் பிளேயிங் 11 சிறப்பா இருக்கிறதால இவங்களுக்கு ரெகுலரா வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. இதனால இவங்களை ட்ரேடிங்ல அனுப்பவே அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது. அதோட மினி ஏலத்துல சில தரமான வீரர்களை சிஎஸ்கேவால குறைஞ்ச விலையில வாங்க முடியும். அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அகில் ஹசனைன், சமர்ஜித் சிங், மஹிபால் லோம்ரோட், சிகந்தர் ராஜா இவங்களெல்லாம் வாங்கி அணியை பலப்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இப்படியா 20 வீரர்களை இதுவரைக்கும் சிஎஸ்கே உத்தேச பட்டியல தயாரா வச்சிருக்காங்க. அதுல யார் யார் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, மகேந்திர சிங் தோனி, ஊர்வில் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, சிவம் தூபே, வாஷிங்டன் சுந்தர், ராகுல் தெவாட்டியா, மஹிபால் லோம்ரோட், அன்சு கம்போஜ், கலில் அகமது, முகேஷ் குமார், சமர்ஜித் சிங், டெவால் பிரிவிஸ், அகில் ஹோஸ்னைன், சிகந்தர் ராஜா, மதிஷா பதிரனா, நூர் அகமது, நாதன் எலிஸ். இன்னும் 6 வீரர்களை சிஎஸ்கேவால இணைக்க முடியும். ஏலத்துல சுலபமா கிடைக்கக்கூடிய தரமான வீரர்கள் குறித்து சிஎஸ்கே ஆலோசிச்சுட்டு வரதா கூறப்படுது. எப்படியாவது அணியை பலப்படுத்தி அடுத்த வருடம் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியாக வேண்டும் அப்படின்ற குறிக்கோளோட சிஎஸ்கே இருக்காங்க. விரைவில் ட்ரேடிங்ல சஞ்சு சாம்சனை வாங்கி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவும் வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது. அதே மாதிரி நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திராவையும் விடுவிக்க அந்த அணி திட்டமிட்டு வராங்களா. 2024ஆம் ஆண்டுல ஐபிஎல் தொடர்ல சிறப்பா செயல்பட்ட ரச்சின் ரவீந்திரா 2025ஆம் ஆண்டு தொடர்ல எதிர்பார்த்த ஆட்டத்தை வெளிப்படுத்தல. 8 போட்டியில விளையாடி இருக்கக்கூடிய அவரு 65 ரன்கள் அப்படின்ற அதிகபட்ச ஸ்கோரோட மொத்தமா 191 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு. சிஎஸ்கே அணி தொடர் தோல்வியை சந்திச்சதால அணில பல மாற்றங்கள் செய்யப்பட்டதாலையும் அவரால் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியல. இந்த நிலையில டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட டொனோவன் ஃபெரிராவுக்கு பதிலா ரச்சின் ரவீந்திராவை ட்ரேடிங் செய்ய சிஎஸ்கே விரும்புறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. சிஎஸ்கே என்ன பண்ண காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நன்றி, வணக்கம்.